எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கோபிகா. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வித்தியாசமான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் என் சேனலை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்பயுமே சாய்பாபாவோட பொன்மொழிகள் நிறைய ஷார்ட்ஸ் நம்ம போட்டிருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எனக்கு திடீர்னு ஒரு எண்ணம் தோணுச்சு. என்னோடய வாழ்க்கை அனுபவம் ஒன்றை ஷேர் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதுக்கு எடுத்து வைக்கிற ஒரு சின்ன ஸ்டெப் தான் இது. இது வரைக்கும் நிறைய பொன்மொழிகள் போட்டிருக்கேன். இப்போ தான் முதல் தடவை நான் இந்த மாதிரி என் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்த உங்கள் எல்லார் கூடயும் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோன்றதுனால இதில் ஏதாவது தப்பு நீங்கள் ஃபைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏதாவது மாற்றிக்கணுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக மாற்றிக்கிறேன். இப்போ பாபா எப்படி என் லைஃப்பில் வந்தாங்க எல்லாமே அதெல்லாம் ரொம்ப பெரிய ஸ்டோரி. ஒரு 5-6 வருஷம் ஸ்டோரி. அது எல்லாமே என்னால் ஒரு வீடியோவில் அக்காமடேட் பண்ண முடியாது. கண்டிப்பாக அது எல்லாமே லேட்டர் வீடியோவில் பார்ட்டாக நான் போட ட்ரை பண்ணுறேன். ஆனால் இன்றைக்கி ஒரு சின்ன விஷயம் என் லைஃப்பில், சின்ன விஷயம் இல்லை, அது ரொம்ப பெரிய விஷயம். என் லைஃப்பில் நடந்த அந்த விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். என் பேர் கோபிகா. நான் காலேஜ் 3rd இயர் படிச்சுட்ருக்கேன். பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சுட்ருக்கேன். ஸோ பாபா என் லைஃப்பில் வந்தது நான் 8th ஸ்டாண்டர்ட் முடிக்கும் போது, ஸோ 8th எண்டிங் 9th வச்சுக்கலாம். ஸோ அப்போலேருந்து நான் பாபாவை ரொம்ப நம்பி ரொம்ப கும்பிட ஆரம்பித்தேன். ஸோ எப்படி பாபா என் கனவில் வந்தாங்க அந்த ஸ்டோரி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். எனக்கு பாபாவை கும்பிட ஆரம்பிக்கும் போது அவர் கடவுளுன்றது மட்டும்தான் எனக்கு தெரியும். இன்ஃபேக்ட் நான் அவரை கும்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 8th ஸ்டாண்டர்டுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் பாபான்னு ஒரு கடவுள் இருக்காங்கன்னு எனக்கு தெரியுமான்னு கேட்டால் கூட எனக்கு இப்போ தெரியல. ஏன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப பெரும்பாலும் சிவனையும் அம்பாலையும் கும்பிடுவாங்க. அதனால எனக்கு எங்கள் வீட்டில் ஆனால் எப்பயுமே ஒரு சின்ன பாபா ஃபோட்டோ இருந்தது. இப்போ அந்த ஃபோட்டோ எங்ககிட்ட இல்லை, அது உடஞ்சிடுச்சு. முடிஞ்சால் அந்த ஃபோட்டோ இருந்த ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் இருந்தால் நான் அட்டாச் பண்ணுறேன். முடிஞ்சால் நான் அட்டாச் பண்ணுறேன் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இப்போது எங்கள் ஃபேமிலியில் யாருமே பெரும்பாலும் பாபா கும்பிடாததுனால, ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு சின்ன பாபா ஃபோட்டோ எப்போயுமே இருந்தது. நான் அவரை கும்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 8th ஸ்டாண்டர்ட் எண்டிங்கில் தான் நான் பாபாவை கும்பிட ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியாது. தெரியுமான்னு கேட்டால் எனக்கு சொல்ல தெரியல. எனக்கு பாபான்னு ஒரு கடவுள் இருக்காருன்னு மேபி ஒரு தெரிஞ்சிருந்திருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனால் 8th ஸ்டாண்டர்ட் நான் எப்போ பாபாவை கும்பிட ஆரம்பித்தேனோ அப்போல்லாம் கும்பிட ஆரம்பித்த ஒரு 2 வருஷம் கூட எனக்கு தெரியவே தெரியாது. பாபா ஒரு மேன் காட் அப்படின்றது எனக்கு தெரியாது. நான் நினச்சிட்டு இருந்தது என்னென்னா, அவர் எல்லா கடவுள் மாதிரி வானத்தில் இருப்பார் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு அவர் மேன் காட், அவர் உண்மையாகவே ஷீரடின்னு ஒரு இடம் இருந்திருக்கு, அங்கே அவர் இத்தனை காலம் வாழ்ந்திருக்காரு, இந்த விஷயங்கள் எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ இப்படி தான் நான் அவரை கும்பிட ஆரம்பித்தேன். அந்த மாதிரி பாபா ஒரு மேன் காட், அவரை பற்றி எதுவுமே தெரியாத அந்த சமயத்தில் தான் பாபா என் கனவில் வந்தாங்க. ஸோ இந்த விஷயங்களே எனக்கு தெரியாத போது பாபா இந்த மாதிரி பல பக்தர்களுக்கு கனவில் வருவாருன்ற விஷயங்கள் கூட எனக்கு தெரியாது. நான் ரொம்ப எனக்கெல்லாம் கனவில் வந்ததுக்கு அப்புறமா தான் நான் நிறைய வீடியோஸ் அந்த மாதிரி யூடியூப்பில் எனக்கு வந்துச்சு. லைக் பாபா கனவில் தோன்றிய அற்புதம் அந்த மாதிரிலாம் தம்ப்நெயில் போட்டு வந்திருந்தது. அப்போ தான் எனக்கு தெரியும், ஓகே இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு போல, எனக்கு தான் தெரியல அப்படின்றது. ஸோ அன்றைக்கி என்னென்னா, எப்பயும் போல் நான் நைட்டு சாப்பிட்டுட்டு நான் சோஃபாவில் படுத்து தூங்குவேன் அந்த வீட்டில். ஆக்சுவலி அந்த சோஃபாவுக்கு முன்னாடி ஆப்போசிட் சைடில் தான் ஒரு சாமி ஷெல்ஃப், எங்கள் சாமி ஷெல்ஃப் இருக்கும். அந்த சாமி ஷெல்ஃபோட ஒரு சைட் கார்னரில் அந்த குட்டி பாபா வச்சுருந்தோம். நான் எப்பயும் போல் சாப்பிட்டுட்டு தூங்க போய் வீட்டில் எல்லாருக்கும் குட் நைட் சொல்லிவிட்டு நம்ம படுப்போம்ல, அந்த மாதிரி குட் நைட் சொல்லிவிட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி அன்றைக்கி ரொம்ப நேச்சுரலாக யதார்த்தமாக ரொம்ப இயல்பாக என் மனசில் இருந்து அந்த ஃபோட்டோவை பார்த்து பாபாவுக்கு நான் நிஜமாகவே அங்கே பாபா உட்காந்துருந்தா நான் எப்படி குட் நைட் சொல்லுவேனோ அந்த மாதிரி குட் நைட் சொல்லிவிட்டு படுத்தேன். என்னாலே அதை ஃபீல் பண்ண முடிஞ்சது. நான் நிஜமாக அந்த ஃபோட்டோவை பார்த்து சொல்லலை, அங்கே எனக்கு பாபா தான் இருந்த மாதிரி எனக்கு நம்ம எப்படி சொல்லுவோம், ஒரு ஆள் இருந்தால் நம்ம எப்படி குட் நைட் சொல்லிட்டு படுப்போமோ அந்த மாதிரி சொல்லிவிட்டு நான் படுத்தேன். ஸோ அன்றைக்கு நைட்டு தான் பாபா என் கனவில் வந்தாங்க. அது எப்படி நடந்துச்சுன்னா, அது கொஞ்சம் ஸ்டார்டிங் நான் அப்படியே நான் எங்கே படுத்துட்ருக்கனோ அதே வீடு தான் என் கனவில் தெரியுது. அது கனவுன்னு கூட சொல்ல முடியாது.
கனவுன்றது வந்து நம்ம ரொம்ப தூங்கிட்டு இருக்கும் போது வரும். ஆனால் அது எனக்கு கனவு மாதிரி இல்லை, அது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்லுவாங்கள்ல. நம்ம வந்து கண்மூடி தான் இருக்கோம், ஆனால் விழிப்பு நிலையில் இருப்போம். அந்த மாதிரி இருக்கிற டைமில் பாபா ஃபோட்டோ நாங்கள் அங்கே வச்சுருந்தோன்னு சொன்னோம்ல, அந்த ஃபோட்டோலேருந்து யாரோ குதிச்ச மாதிரி குதிச்சு கீழே வந்து நிற்கிறது பாபாவோட உருவம். நம்ம எப்படி சச்சரிதத்தில் வந்து பாபாவை விளக்கியிருப்பாங்களோ, அழகான கஃப்னி போன்ற நீண்ட ஒரு உடை அணிஞ்சிருப்பாரோ, அதே மாதிரியான ஒரு ட்ரெஸ் தான் பாபா போட்டிருந்தாங்க. அந்த முகம் இன்னி வரைக்கும் என்னால் மறக்க முடியல. அந்த 2 கண்ணும் வந்து 2 சூரியன் மாதிரி அவ்வளோ பிரகாசமாக இருந்தது. எனக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல, நான் இப்படி விட்டு பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவர் என்னை நோக்கி நடந்து வந்தார். என்கிட்ட நடந்து வந்ததுக்கப்புறம் இப்படி முகத்தை மட்டும், எனக்கும் அவருக்கும் ஒரு 2 அடி கேப் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. முகத்தை மட்டும் என் மூஞ்சுக்கிட்ட இப்படி கொண்டு வந்து நீட்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் கேட்டார். எனக்கு வந்து அந்த நிமிஷம் ஒன்றுமே புரியல. ஓ, என்ன இவர் இங்கிலீஷில் பேசுகிறாரு, ஒரு வேளை இவருக்கு நம்மளும் இங்கிலீஷில் தான் ஆன்சர் பண்ணணுமோ அப்படின்லாம் நினச்சிட்டு, சரி நம்மளுக்கு என்ன தெரியுதோ அதையே சொல்லுவோன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த இடம் அப்படியே கட் ஆகி நாங்கள் எங்கே இருக்கோம்னா, அந்த வீட்லேயே வேற ஒரு ரூம் இருந்துச்சு. அந்த ரூமில் இருக்கிற கட்டிலில் பாபா வந்து எப்பயுமே எந்த ரூபத்தில் உட்காந்துருப்பாங்களோ, கால் மேலே கால் போட்டு அதே மாதிரி உட்காந்துருக்காங்க. பாபாவுக்கு கீழே கட்டில் கீழே நான் தரையில் மண்டிட்டு உட்காந்துருக்கேன். இதுதான் அடுத்த சீன் எனக்கு தெரிஞ்சது. நான் அவர்கிட்ட என்னுடைய வேண்டுதல்களை சொல்கிறேன். எனக்குன்னு ஒரு 3 ஆசை இருந்துச்சு. அந்த 3 ஆசையில் வந்து முதல் ஆசை நான் சொன்னேன். அது முதல் ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பொதுவான ஆசை, ஒரு சொந்த வீடு. அது எங்களுக்குமே இருந்துச்சு. நான் வந்து அதை தான் பாபா கிட்ட சொன்னேன். நான் சொன்னதுக்கு அவர் எந்த விதமான ரிப்ளையும் சொல்லலை. தலையை மட்டும் இப்படி ஆட்டினார். தலையை மட்டும் சரின்ற மாதிரி தலையை ஆட்டினார். 2வது வேண்டுதல் வந்து என்னோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் நான் கேட்டேன். அது இப்போ என்னால் சொல்ல முடியாது. ஆனால் வந்து என்னோடய வாழ்க்கைக்கு என்னோடய கரியர் சம்மந்தமாக நான் ஒரு விஷயம் கேட்டேன். ஸோ அதை சொல்லும் போது பாபா வந்து என்னை டெஸ்ட் பண்ண மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. அது டெஸ்ட் தான் பண்ணுறாங்கன்றது எனக்கு அப்போ தெரியல. அதாவது நான் எந்த அளவு அவரை நம்புறேன்றதுக்காக அவர் அந்த கேள்வியை கேட்டிருக்காருன்றது எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. அப்போ நான் வந்து ரொம்ப பயந்துட்டேன். பாபாவே வந்து முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப பயந்து ஆங்ஸைட்டி ஆகிட்டேன். ஆங்ஸைட்டி ஆனதுனால நான் வந்து அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து வெளியே வந்துட்டேன். அப்புறம் நான் அந்த சோஃபாலே உட்காந்து எனக்கு நடந்தது எல்லாத்தையும் ரீகால் பண்ணி நான் அழுதுட்டு நான் அந்த பெட்ரூம்க்கு ஓடுறேன். அங்கே பாபா இருக்காங்களான்னு பார்க்க அங்கே யாருமே இல்லை. அப்போ நடந்தது உண்மைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்னோட 3வது வேண்டுதல் நான் கேட்கவே இல்லை. முதல் வேண்டுதல் சரின்னு சொன்னார். 2வது வேண்டுதல்லையே நான் விழிச்சிட்டேன். 3வது வேண்டுதல் வந்து நான் கேட்கவே இல்லை. அப்புறம் நான் வந்து ரொம்ப அதாவது அந்த கனவு வந்து ஒரு மணி நேரம் நான் ரொம்ப அழுதுருப்பேன். அப்புறமா எனக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை வந்தது. அதாவது பாபா வந்து என்ன டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. அப்போ வந்து நான் மனசாலே பாபா கிட்ட சொன்னேன், உங்களால் முடியாததுன்றது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நீங்கள் டெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. நான் உங்களை தான் நம்புகிறேன். இனியும் நான் அதை வேண்டுவேன், நீங்கள் எனக்கு நடத்தி கொடுப்பீங்க அப்படின்னு நான் சொன்னேன். இதெல்லாம் சொல்லி அதுக்கப்புறமா ஒரு அதுக்கு அடுத்த நாளோ எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்போ வந்து எனக்கு ஒரு சைன் மூலமாக பாபா வந்து ஆமான்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது திடீர்னு எனக்கு ஸ்னாப்சாட்டில் இருந்து, அம்மாவோட ஃபோனில் ஸ்னாப்சாட்டில் அப்போ இருந்தது. அந்த ஸ்னாப்சாட்டில் வந்து ஒரு மெசேஜ் வருது. நான் வந்து பாபாவோட நிறைய பேஜஸ் ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஸ்னாப்சாட்டில் போய் அந்த மெசேஜ் டக்குன்னு பார்க்கும்போது அதில் வந்து இந்த கனவு சம்மந்தமாக யாரோ ஒருத்தவங்க போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு நடந்த விஷயங்கள் சம்மந்தமாக. அதில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு விஷயம் வேணும்னு நீங்கள் பாபா கிட்ட கேட்டிருக்கீங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குன்ற மாதிரி இருந்தது. ஆனால் என்னம்மா, நீ வந்து சும்மா ஒரு மெசேஜை பார்த்துட்டு நீ நம்பினியான்னு கேட்டிங்கன்னா அது அப்படி நடக்கலை. திடீர்னு உட்காந்து படிச்சுட்டே இருக்கேன். திடீர்னு அந்த மெசேஜ் வருது. என்ன தோணுச்சுன்னு தெரில. நான் ஓடி போய் பார்க்குறேன். அதை பார்த்த உடனே ஆக்சுவலி அந்த ஷெல்ஃபில் தான் அம்மா ஃபோன் சார்ஜ் போட்டு வச்சுருந்தாங்க. அந்த ஷெல்ஃப்லேருந்து நான் மெசேஜை பார்த்த உடனே கண்ணெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் கலங்கிடுச்சு. அந்த ஷெல்ஃப் பக்கத்தில் எங்கள் வீட்டில் ஒரு கேலண்டர் மாட்டியிருந்தோம். அது வந்து விநாயகரோட கேலண்டர். அந்த விநாயகரோட கேலண்டர் மாட்டியிருந்தோம்.
அந்த விநாயகர் கேலண்டரில் சாமந்தி பூ வச்சுருந்தாங்க. எப்பயும் போல் பூஜை பண்ணிவிட்டு வைக்கிற மாதிரி சாமந்தி பூ வச்சுருந்தாங்க. கரெக்டாக இந்த மெசேஜ் பார்க்குறேன், அந்த சாமந்தி பூ அப்படியே கீழே விழுந்தது. எப்பவுமே வந்து பாபாவும் விநாயகரும் எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட். நம்ம நிறைய இடத்துல பார்த்துருந்தீங்கன்னா கூட எங்கெல்லாம் பாபா இருக்காங்களோ அங்கெல்லாம் விநாயகர் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட். எனக்கு அப்படி நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து பூ விழுந்தது எல்லாமே எனக்கு வந்து பாபா அந்த செகண்ட் வேண்டுதலையும் எனக்கு கன்ஃபார்ம் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் 3வது வேண்டுதல் இன்னும் அவர்கிட்ட கேட்கவே இல்லை. ஆனால் அவருக்கு என் மனசில் என்ன இருக்குதுன்னு தெரியும். அதை கண்டிப்பாக எனக்கு நடத்தி கொடுப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் இப்போ என்கிட்ட கேட்கலாம், நீ கேட்ட முதல் வேண்டுதல் நடந்துருச்சாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆமாம் நடந்துருச்சு. நாங்கள் வந்து சொந்த வீட்டுக்கு இந்த வருஷம்தான் வந்தோம். அதுவும் எங்கள் சொந்த வீட்டுக்கு 2 வீடு தள்ளி பாபா கோயில் இருக்குது. இது எவ்வளோ அழகாக ப்ளஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அது வந்து நான் பாபா கிட்டே கேட்ட ஒரு விஷயம். நான் எந்த வீட்டுக்கு போனாலும், எந்த சொந்த வீடு நாங்கள் போனாலும் அங்கே வந்து பக்கத்தில் உங்கள் கோயில் இருக்கணும், நான் நினச்சா நான் உங்களை வந்து பார்க்கணும் பாபா அப்படின்னு நான் கேட்டுட்டேன். அதனால் இந்த மாதிரி பாபா எனக்கு ப்ளஸ் பண்ணி நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு சொந்த வீடும் அது பக்கத்தில் பாபாவோட அவரே வந்து எங்கள் கூடவே இருக்கிற மாதிரி எங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காரு. ஸோ இதுதான் வந்து என் லைஃப்பில் நடந்த ஒரு மிராக்குலஸான விஷயம். நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கு. இன்றைக்கி இந்த விஷயத்த சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு, அதனால் சொல்கிறேன். இதை நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் கேளுங்க. ஆக்சுவலி ஏன்னா நிறைய பேர் சொல்லுவீங்க இதெல்லாம் நம்புகிற மாதிரியாமா இருக்குது அப்படின்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, பாபா அப்படின்றவர் வந்து செய்ய முடியாத விஷயங்கள்னு இந்த உலகத்தை எதுவுமே கிடையாதுன்னு நான் நம்புகிறேன். அதனால் உண்மையாகவே உங்களுக்கு நம்பிக்கைன்னு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பாபாவால் முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. அவர் வந்து நம்மளுக்கு எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுப்பாரு. நம்ம ஆசைப்படுறது, நம்மளுக்கு தேவையானது, நம்மளுக்கு எது நல்லதோ அதை கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாரு. இந்த வீடியோ மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னைக்காவது ஒரு நாள் பாபா உங்கள் கனவுல வந்தாங்கன்னா நான் பண்ண அதே தப்பை பண்ணிடாதீங்க. நான் வந்து ரொம்ப ஆங்ஸைட்டி ஆகிட்டேன், பயந்துட்டேன். அந்த பயத்தினால என்னோட கனவு கலைஞ்சிடுச்சு. நான் சப்போஸ் பயப்படாமல் நிதானமாக அங்கே இருக்கிறது என் பாபா, அவர் வந்து எனக்கு வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டார் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன்னா நான் என்னோடய 3வது வேண்டுதலும் கேட்டிருப்பேன். அந்த 2வது வேண்டுதலும் இன்ஃபேக்ட் வந்து பாபா தலையாட்டியிருப்பாங்க. அந்தளவு நான் அவர்கிட்ட பேசியிருப்பேன். சரி, அதனால நான் இந்த வீடியோ வந்து என்னைக்காவது ஒரு நாள் பாபா உங்கள் கனவுலையும் வருவாங்க. அப்படி வரும்போது கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தேவைகளோ அதை சொல்லுங்கள், பயப்படாதீங்க. அங்கே உட்காந்துருக்கிறது பாபா. அவர் வந்து என்றைக்குமே நம்மளுக்கு வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி இல்லை, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்கனாலும் அது வந்து நம்மளை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம பயப்படாமல் இருந்தோன்னா எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஓம் சாய்ராம்.